என்னுடைய பெயர் மதிபாபு என்கிறார். மதிவர்மன் காது கேளாத மாற்றுத்திறனாளி நான். சென்னை வள்ளுவரோட பின்பக்கம் நுங்கம்பாக்கத்தில் 2 வீலர் மெக்கானிக். இப்போ இந்த லாம்ப்ரடா 1959 மாடல். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ வந்து வண்டியில முழுசா வீடியோ அமைச்சிருந்தேன். இப்போ நான் வந்து வண்டியில வேலையில வெல்டிங் கடையில் வந்து என்னுடைய உடல் உழைப்பு, நம்ம அண்ணன் செல்வானா ஆர்க் வெல்டிங், அவருடைய எலக்ட்ரிக் வெல்டிங், அவருடைய உழைப்பு இதெல்லாம் கொடுத்தாதான் இந்த வண்டியை உருவாக்க முடியும். ஏன்னா இப்போ கஸ்டமர் எல்லாம் உட்காந்துலேயே காசு கொடுத்துட்றாங்க. ஓகே, அதே விட மாட்டேன் நான் மற்ற மெக்கானிக். இப்போ நானே ஓடி ரெடி பண்றேன். இப்போ நான் இந்த வெல்டிங் கடைக்கு வந்துடுறேன். நான் இப்போ இந்த வண்டி எப்படின்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ஸ்டாண்டு மாட்டி எடுத்துங்க வந்தேன். இப்போ இந்த வண்டிக்கு முக்கியமானது என் தமிழ் அன்னைக்கும் என் ஐயன் உனக்கும் ஒரு திருக்குறள் சொல்ல இருக்கேன் நான். இப்போ இந்த வண்டிக்கு திருக்குறள் நன்றி மறப்பது நன்றல்ல, அன்றே மறப்பது நன்று. ஐயன் உனக்கும் என் தமிழ் அன்னைக்கும் நன்றி வணக்கம். எனக்கு இருக்குது இந்த கையில வந்து மெக்கானிக் தொழில். இது வந்து வயிற்று பசிக்கு, இது அறிவு பசிக்கு என் திருக்குறளும் என் புத்தக வாசிப்பு தான். இப்போ இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னாக்கா, செல்போன் வச்சிருக்காங்க எல்லாரும். அதுல கொல்லிக்கட்டுமா, இந்த கொல்லிக்கட்டை பார்த்து 5 வயசு குழந்தையில இருந்து 85 வயசு தாத்தா வரைக்கும் அந்த செல்போனை தேச்சு வாழ்க்கையே தேய்க்கிறாங்க. வாழ்க்கையில ஒட்டுமொத்தல அது. அதனாலதான் அதுதான் சொல்ல வரேன்னாக்கா, செல்போனை அது நம்ம பயன்படுத்தக்கூடாது, நாம செல்போனை பயன்படுத்தணும். அவ்வளவுதான், அது நம்ம கைக்குள்ள இருக்கணும். முக்கியமானது இன்னொன்னு சொல்ல வரேன் நான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அடுத்தவன் என்ன சொல்லி செல்போன் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் என்ன சொல்றான்னு புரியாது. இதே நீங்க புத்தகத்தை வாசிச்சேனாக்கா அடுத்தவன் என்ன சொல்ல வரான்னு புரியும். அது சொல்ல வரணும்னு சொல்லும் போது புரியணும், சொன்ன பிற்பாடு புரியக்கூடாது. அதுதான் அது என்ன பண்ண, புத்தகத்தை வாசிச்சானாக்கா தெரியும். புத்தகம் என்ன செய்யும், செய்யறதை செய்யும். ஓகே, இப்போ நான் வண்டிக்கு வரேன். நான் இப்போ இந்த வண்டியை நான் ஸ்டாண்டு கேட்டு இருந்துக்கேன். நான் ஸ்டாண்டு மற்றது பிரேக் படல் இருப்பாங்க. இந்த பிரேக் படல் பின் அடிக்கணும். அது இங்க வந்திருக்கேன். அது சீட்டு வெல்டிங் பண்ணோம். திரு அண்ணன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவங்கெல்லாம் பார்த்து வளர்ந்த பையன் நான். அப்ப கடந்த 8-9 வயசுல இருந்து இந்த வேலைக்கு வந்தேனுங்க நான். வந்துடும்போது இப்ப அந்த கடினம் உழைப்பனாதான் உழைப்பு அந்த உழைப்பனாதான் வந்தேன். காது கேளாத மாற்றுத்திறனாளி அப்படின்ற முறையில ஒரு சாதிக்கிறேன் நான். என் வாழ்க்கையில நான் சாதிக்கிறேன் வெறியோடு இருக்கிறேன் நான். இந்த இன்ஸ்டாகிராம் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு எனக்கு ஆதரவு அளித்து, எனக்கு ஊக்குவித்து, எனக்கு காமெண்ட் பண்ணவங்களுக்கும் காமெண்ட் பண்ணாதவருக்கும், ஆதரித்தவருக்கும் ஆதரிக்காதவருக்கும் நன்றி. இப்போ என்னுடைய புதிய வேண்டாத உறவினர்லாம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத போட்டு குழப்பத்தை உருவாக்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரு இதுல நான் சொல்றேன். எனக்கு மேலும் ஆதரவு அளித்த நண்பர்களுக்கு மேலும் ஆதரவு அளிக்குமான்னு இல்ல வந்து அந்த இப்போ இன்னொன்னு சொல்ல வரேன் நானு. இப்போ இந்த வண்டியை கேட்டு என்ன பண்றான்னு நான் காமிக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ ஐயா, இப்போ நான் வீடியோ போட்டேன் கொஞ்சம் முன்னா. இப்போ அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, என்ன செய்யறேன்னு காமிங்க. இந்த ஸ்டாண்ட் இந்த இடம் சேஞ்சு போகுது லாம்படால. இப்போ இதை வெல்டிங் பண்றாரு, இதை வெல்டிங் பண்ணுவாரு. அடுத்தது ஸ்டாண்டு பின்னு. இப்போ இவ்வளவு செய்யும் போது இதெல்லாம் பின் இருக்குது. அதுக்குள்ள நான் எங்க போட்டுருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிரேக் படல், இந்த பிரேக் படல், இந்த பின்னு இது கிடைக்காது. இது பின்னு படலை கொடுத்து செய்யும். இது படல் அது இல்லையா, இதெல்லாம் பண்ணாங்க புஷ் அடிப்போம். அதான் புஷ், இதை பத்தி புஷ் அடிப்போம். இதை வெல்டிங் பண்ணுவோம். இந்த பின் எடுத்துட்டு அதில் வெல்டிங் பண்ணுவோம். பிரேக் படல் ஆகாம. இப்போ திரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு செல்வான் அவர்கள் இப்போ இந்த வண்டியை பத்தி, இப்போ என்னை பத்தி வண்டியை பத்தி சொல்லுவாரு. ஹலோ, நான் இப்போ வந்து ஸ்டாண்டு வெல்டு பண்ண வந்துக்கிறாரு. நான் இப்போ ஸ்டாண்டு வெல்டு பண்ணுறேன். சின்னப்போ வந்து எனக்கு நல்ல பழக்கம். அதனால் என்கிட்ட ஸ்டாண்டு வெல்டு பண்ண வந்துக்கிறார். பிரேக் பட வெல்டு பண்ண வந்துக்கிறாரு. சீட்டு வெல்டு பண்ண வந்துக்கிறாரு. நன்றி. அப்போ இப்போ என்ன, இப்போ நான் சொல்லணும் கடையில் வச்சிருக்கேன். கடை எத்தனை வருஷமா இருக்கீங்க? அதுக்கு எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமா இருக்கிறேன். என்ன எத்தனை வருஷமா தெரியும்? இவர் எனக்கு ஒரு 40-45 வருஷமா எனக்கு பழக்கம். எப்போ வந்து அது சின்னப்போ வந்து என்கிட்ட வேலை கத்துக்கிறதுல இருந்து அவன் என்கிட்ட வந்திருந்தாரு. இப்போ என் கூட வராரு. இப்ப என்ன பத்தி என்னால ஓப்பனா கேட்டுங்க. இவங்கெல்லாம் பார்த்தேன் வந்த பையன். அதனால இவங்க எல்லாம் இல்லைனாக்கா இந்த வண்டியில செய்ய முடியாது. அவங்களாம் இல்லைனாக்கா இந்த வண்டியை நான் உற்பத்தி பண்ணி ஓட வைக்க முடியாது. அதனால காமெண்ட் பண்றவங்க ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. என்னுடைய உழைப்பு, என்னுடைய வலி எனக்கு தெரியும். ஆனா அந்த உறவினர்கள் வேண்டாத உறவினர் இப்ப வெல்டிங் பண்ணி பாருங்க. இப்போ இன்னொன்னு சொல்ல வரேன். இப்ப என்ன கேட்கறாங்க,
இந்த வண்டிக்கு அதிகமா வாங்குறேன், அந்த வண்டிக்கு அவ்வளவு வாங்குறேன், பில்லு கொடுனாங்க. 40 வருஷம் வண்டிங்க, 40 வருஷம் வண்டியில எங்க பில்லு கொடுக்க முடியும் சொல்லுங்க சார். ஒரு கஸ்டமர் ஒரு கேட்டாரு கம்மி இந்த வந்து மெக்கானிக் போனாக்கா அவங்கள்ட்ட பில்லு வாங்கணும். அப்போ நாங்க இருந்து ராயப்பட்டில வரோம், 100 ரூபா பில்லோ வர அப்பப்போ பில்லோ போட முடியாமல் இப்போ பண்றாரு உடனே ஒழிப்பு தராரு. இவரு என்ன பண்ண பில்லு கொடுக்க முடியுமா? எழுத படிக்க தெரியாதவங்க நாங்க. இப்போ நான் இந்த பில்டிங் பண்றேன், கஷ்டமா அலைய விட்டேன். நான் தானே வந்து பண்றேன் மெக்கானிக்க. அந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க எவ்வளோ போடுறாங்க, இதுதான் நான் சொல்ல வேணாம். இப்போ இது பண்ணா இப்போ பில்லு கொடுத்தா கூப்பாரு. அதுக்கு இப்போ என்ன 300 500 சுத்தம் நான் அதே மாதிரி சீட்டு வெட்டிங்க. இப்போ இதுக்கு ஒரு காசு, அது ஒரு காசு. இப்ப அந்த சம்பாதிச்சு நம்ம கடை வாடகை தரணும், வீடு வாடகை தரணும், சாப்பிடணும். விற்கிற உணவு வச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி பணம் போங்க, பில்லு கொடு, அது கொடுக்கணும். புது வண்டியா பில்லு கொடுக்கறாங்களா? பாய வண்டி 40 வருஷம் வண்டி ஏன்னா பில்லு கேளுங்க, நியாயமா இல்லை. அந்த வாடிக்கையாளர் நீங்க உதவியாளர் நீங்களே அதை புரிஞ்சுக்கணும். அந்த பொறுத்து உங்களுக்கே ஒப்படைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, என்னுடைய வேண்டாம் உறவினர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கவலை போட்டு நான் ஒரு கார்டு அப்படின்னு போட்டு அனுப்பிச்சிருக்காரு. பரவாயில்ல, அதான் சொன்னேன். ஆனா ஆதரிக்கவங்க ஆதரிக்காதவங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னை பொறுத்தவரையும் நல்லதுதான் செஞ்சுக்குவாங்க, யாருக்கும் உதவி பண்ணல. உழைப்பு கொடுத்து நான் சம்பாதிக்கிறேன் ஒண்ணு. இப்ப கவலையா போட்டுருக்காரு, பரவாயில்ல. இப்ப அவங்களே ஊத்துங்க இருக்காங்க, அவங்க கவலை நான் கவலை ஒரு கவலை கேட்கலாம். சின்ன கதை சொல்றாங்க, நானு அதை கேளுங்க. இப்போ நடுவில் ஆறு போகுது, அந்த கவலை அந்த கவலை உடனே அங்க போகும். கவலைக்கு எப்பவுமே தூங்காது, அது மூச்சிருக்கும். இது தாவரது இல்லை, தாவர என்ன தெரியல, கவலை தூங்காது, மூச்சிருக்காது. எப்பவுமே ஒரே படிக்கிறது ஒண்ணு. இப்ப கவலைக்கு கரையிலும் நீங்க தெரியும், தண்ணியிலும் நீங்க தெரியும். இப்ப அந்த கவலை என்ன பண்ணுதுன்னாக்கா, இந்த ஆறுல இருந்து நாட்டு கிடக்குறாங்கன்னாக்கா அந்த கவலை வந்து கேட்குது சொல்லுது. அது நடுவில் தேல் வந்து கரையில போக தெரியும், தண்ணியில போகலாம், தண்ணியில போக சொல்றது. ஓகே, அப்ப அந்த தேல் நடக்குது. கவலை அப்படின்னு நல்லா இருக்கு. கவலை எனக்கு சின்ன உதவி பண்ணி ஆனது. கவலை கேட்குது என்ன விஷயம் அப்படின்னா, நான் இந்த ஆடு காணணும் சொல்லு. கவலை நான் உட்காந்துக்கிறேன், கவலை கவலை கேட்குது. கவலை கேள்விதான் கொடுப்பாங்க. நான் மேல உட்காந்து, ஆமா நீ கேளாச்சு, நீங்க சுத்திருக்கீங்க. இப்போ அந்த அப்படியே கவலை நான்தான் கவலை கவலை என்பது யாரும் அது தெரியும் உங்களுக்கு. யாரை சொல்லிட்டாலும் உங்களுக்கே தெரியும். வாடிக்கையாளருக்கு அன்பு, உறவினருக்கு அன்பு, இன்ஸ்டாகிராம் நம்பருக்கு, உலகியாளருக்கும், யூடியூப் நம்பருக்கு, பேஸ்புக் நம்பருக்கும் சொல்ல வர இதை யாரை சொல்றாலும் உங்களுக்கு தெரியும். அந்த பொருள் உங்களுக்கே ஒப்படைச்சிடறேன். இப்ப கவலை போகுது, நான் போய் இந்த கவலையை யாருன்னா நம்பதான். இப்போ போயிருக்கும் போது தாய்க்கும் போயிருக்கும் போது தேல் என்ன பண்ணுது, கவலையா ஒண்ணு போட்டுச்சு போட்டவன் நான் சித்திரை செய்யுது. இப்ப தவறு தேல் சொன்ன பதில் தான் நங்கிறது பாரம், நமக்கு பாரம். அதாவது பாதிக்கப்பட்ட போட்டு போடணும். கவலை செய்யுது, ஏன் கவலை என்ன கொட்ட மாட்ட சொன்னீங்க, ஏன் என்ன கூட்டீங்க? அது சொல்லுது, நான் கொட்டணும்னு கொட்டல, கொட்டது அதெல்லாம் நான் பண்ணிட்டு கிட்ட என்ன பண்ண சொல்லி
இப்போ அந்த ஸ்டாண்டு பண்ணாங்க இந்த மொபைல் நான் வெல்டிங் பார்க்கறனால வெல்டிங் பண்ண தண்ணி கிடையாது புகையினால தண்ணி இப்போ இப்போ இன்னொரு கஸ்டமர் வந்து 2 பேர் வந்து அவரு யூடியூப்ல போறாரு அவங்ககிட்ட அவங்க போறாரு அவரை பத்தி நான் கேட்கறேன் அப்படி நம்ம போட்டு விளம்பரம் பண்ணாரு அவர்கிட்ட போய் நான் வெளியே போய் ஏமாத்தேன் நான் சொல்றேன் கிடையாது என்னுடைய பாதை நான் போயிருந்தேன் தயவு செய்து மற்றவங்க பாதையை நான் போட்டதில்லை போகவும் மாட்டேன் அதனால இன்ஸ்டாகிராம் மூலமா இன்னும் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கூட உட்கார்ந்து வேலை செய்யறாங்க விட்டது நாளைக்கு பள்ளிக்கூடம் போனோம் பசங்களுக்கு கூட்டம் போறது போட்டு எல்லாமே நல்லா